வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட பேசிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டெய்லி அனலைசர்ஸ்க்கெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. அப்போ தான் நம்ம ஒரு சில செக்டார்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம நல்லா ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னு அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வால்யூமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவே புரியும். ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு ஆப்ஷனுக்கும் வால்யூம் டேட்டா இருக்குது. வால்யூம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தட் ஆர் ஹேப்பன்ட் இன் அ பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த வால்யூம்னு சொல்லப்படுறது ஸ்டாக்காக இருக்கலாம், ஃபியூச்சராக இருக்கலாம், ஆர் வந்துட்டு ஆப்ஷனாக இருக்கலாம். இந்த மூணுத்துக்குமே இந்த வால்யூம் வந்துட்டு பொருந்தும். ஒரு நாளில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு அதோட கணக்கு தான் வால்யூம். ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒன் பையர் ப்ளஸ் ஒன் செல்லர், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு டிரான்சாக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ணுறீங்கன்னா அது விற்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்துருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு பை பண்ண முடியும். ஸோ ஒன் டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஒரு பையர் ப்ளஸ் ஒன் செல்லர் தான் ஒன் டிரான்சாக்ஷன். இதை நான் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். லெஃப்ட் சைடில் உள்ளது ரிலையன்ஸோட ஸ்டாக் ஸ்னாப் அண்ட் ரைட் சைடில் உள்ளது ரிலையன்ஸோட ஆப்ஷன் ஸ்னாப். இந்த ஆப்ஷன் ஸ்னாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது இந்த பர்டிகுலர் கம்பெனி ஆர் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் எப்போ ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இதில் வந்துட்டு எக்ஸ்பைரி ரோ இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓஐ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓஐ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலையன்ஸோட ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது 8,32,750 rupees இதில் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளிகபிள். அதாவது கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா ஸ்டாக்குக்கும் எல்லா ட்ரேடுக்கும் இந்த ஓஐ வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஆப்ஷனில் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு ஸ்டாக்குக்கு மார்க்கெட்டில் அல்லது இந்த கம்பெனிக்கு மார்க்கெட்டில் எத்தனை கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட்னா நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் தட் ஆர் ஓப்பன் இன் த மார்க்கெட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஃபர்தராக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி ஒரு கம்பெனியோட டெப்த்தை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.